அன்பிற்கினிய அரிகேந்திரா யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்வியல் நிபுணர் திண்டிவனம் ரவிக்குமாரின் வணக்கங்கள். பெற்றோர்களே, மனித இனத்தின் மகத்தான பேரழகு குழந்தைகள்தான். குடலினிது யாழினிது என்பர்தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்றான் வள்ளுவன். இன்றைய மாணவர்களிடம் பல்துறை அறிவானது தொழில்நுட்ப தொடர்புகளால் முந்தைய 3 தலைமுறைகளை விட மேம்பட்டு இருக்கிறது. உலகின் அனைத்து பகுதிகளிலும் எந்த எல்லையில் இருந்தும் விரல் நுனியில் விவரங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். தங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஆற்றலை தங்களின் நண்பர்கள் மூலமாக விரிவாக்கிக் கொள்கிறார்கள். பிள்ளைகளின் இலக்கு நோக்கிய படிப்பானது அவர்களின் இயல்பான திறமை மற்றும் ஆர்வம் மற்றும் அவர்களது குணம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இவர்கள் மனதில் உள்ள எண்ணங்களை, எதிர்கால தேடல்களை உணர்ந்து கொண்டு, பெற்றோர்களே, நீங்கள் நல்ல நண்பர்களாக, வழிகாட்டிகளாக இருந்து எதிர்காலம் குறித்த அவர்களது கனவுகளை, கற்பனைகளை வெற்றி பெறச் செய்யுங்கள். குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த உங்களது பயத்தை குழந்தைகளின் மீது திணித்து நீங்கள் சொல்வதையெல்லாம் கேட்டு பிள்ளைகள் அப்படியே நடக்க வேண்டும் என்ற அதிகார குணத்தை வெளிப்படுத்தாதீர்கள். உடல் ஆரோக்கியம், தெளிவான மனம், கூரான சிந்தனை கொண்ட குழந்தைகளை உருவாக்க வேண்டுமாயின் உங்களின் அன்பான அணுகுமுறையால் பிள்ளைகள் வளர்ப்பை நேசிக்கும் பெற்றோர்களாய், பிள்ளைகளின் மேல் அதீத நம்பிக்கை கொண்ட பெற்றோர்களாய், பிள்ளைகளின் எதிர்கால இலக்கை அடைய எப்பொழுதும் அவர்களை ஊக்குவிக்கும் பெற்றோர்களாய் இருங்கள். குழந்தைகள் தவறு செய்தாலும் அல்லது படிக்கவில்லை என்றாலும் அதற்காக அவர்களை அடிக்கும் பழக்கம் இருப்பின் அதை மாற்றிக்கொள்ளுங்கள், நிறுத்திவிடுங்கள். மாணவர்களின் கல்வி பற்றிய மகாத்மா காந்தியினுடைய சிந்தனைகள் 3 வாக்கியங்களில் வெளிப்படுகின்றன. வாழ்க்கைக்கான கல்வி, வாழ்க்கை மூலம் கல்வி, வாழ்க்கை முழுவதும் கல்வி என்பதுதான் அந்த கோட்பாடுகள். ஆக இதை புரிந்து கொண்டு பெற்றோர்களே, பிள்ளைகளின் லட்சியத்தின் வெற்றிக்கு துணையாக இருங்கள். குழந்தைகளின் 7 வகை திறன்களை நாம் வகையறுத்து பார்க்கும் பொழுது மருத்துவர் ஹோவார்ட் கார்னர் அவர்கள் பட்டியலிட்டிருக்கிறார்கள். 1. சொல் மற்றும் வாய்மொழி திறன் கொண்டவர்கள். இவர்கள் சொற்களையும் மொழிகளையும் இயல்பாக சிறப்பாக கையாளும் திறன் கொண்டவர்கள். கவிஞர்களாக, எழுத்தாளர்களாக, பத்திரிகையாளர்களாக, ஆசிரியர்களாக, அரசியல்வாதிகளாக, வழக்கறிஞர்களாக, மொழிபெயர்ப்பாளர்களாக பல்வேறு துறைகளில் இவர்கள் வெற்றி அடைவார்கள். இசை சார்ந்த திறன் 2வது வகை. பூச்சிகளின் ஓசை, வாகனங்களில் ஓசை, கடல் அலை ஓசை, கோயில் மணி ஓசை, குடிநீர் குழாயிலிருந்து சொட்டும் நீரின் ஓசை என இயற்கையின் சப்தங்கள் அனைத்திலும் சுருதியை உணரக்கூடிய ரசனை கொண்டவர்கள் 2வது வகையை சார்ந்தவர்கள். இவர்கள் இசைக்கருவி வாசிப்பது, பாடுவது, இசை அமைப்பது என்று பல்வேறு துறைகளில் வெற்றி பெற ஜொலிப்பார்கள். 3வதாக உடல் அசைவு திறன் கொண்டவர்கள். சுற்றுப்புறத்துடன் இணைந்து செயல்படும் உணர்வு கொண்ட இவர்கள் தங்களின் எண்ணங்களை உடலின் அசைவுகளின் மூலம் பிறர் உணரும் வண்ணம் சிறப்பாக வெளிப்படுத்துவார்கள். இவர்கள் தடகள விளையாட்டுக்கள், நடப்பு, உடற்கல்வி, ஆசிரிய பணி, நடனக்கலை, தீயணைப்புத்துறை, காவல்துறை, இராணுவத்துறை போன்ற துறைகளில் பரிணமிப்பார்கள் வெற்றியாளர்களாக. காட்சி மற்றும் இடம் சார்ந்த திறன் கொண்டவர்கள் 4வது வகையாக இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு விஷயத்தை காட்சிகள் மூலமாக அல்லது ஒரு இடத்தின் மூலமாக ஒப்பிட்டு அதை தகவல்களாக நினைவில் பதிய வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டவர்கள் இவர்கள். வரைபடங்கள், சார்ட்டுகள், படங்கள், வீடியோக்கள் போன்றவற்றின் மூலம் கற்பதில் ஈடுபாடு கொண்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு இன்டீரியர் டிசைன், பொறியியல் கல்வி, ஆர்கிடெக்ட், சிற்பி, மாலுமி போன்ற துறைகளில் வெற்றியாளர்களாக எப்பொழுதும் விளங்குவார்கள். 5வதாக பிறருடன் இணைந்து செயலாற்றும் திறன் கொண்டவர்கள். இவர்கள் மற்றவர்களின் எண்ணங்களை உணர்ந்து கொள்ளும் திறன் கூடுதலாக உள்ளவர்கள். இவர்கள் பிறர் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறியும் ஆற்றல் கொண்டவர்கள். வர்த்தகம், அரசியல் போன்ற துறைகளிலே இவர்கள் எப்பொழுதும் வெற்றி பெற்றிருப்பார்கள். அடுத்தபடியாக 6வது வகையிலே கணிதம் மற்றும் தர்க்கவியல் திறன் கொண்டவர்களை நாம் நிலைநிறுத்தலாம். கேள்வியின் நாயகர்களாக விளங்கக்கூடிய இவர்கள் பரிசோதனைகளையும் செய்து கொண்டே இருப்பார்கள். தர்க்க ரீதியான புரிதல் இவர்களுக்கு எப்பொழுதும் இருப்பதால் உலக விவரங்களை அறிந்து புள்ளி விவரமாக வைத்துக் கொண்டிருப்பார்கள். இவர்கள் சரியாக வழிநடத்தப்பட்டால் அறிவியல் வல்லுநர்களாக, ஆய்வாளர்களாக, பொறியியல் வல்லுநர்களாக, கணிதவியல் மேதைகளாக,
பட்டய கணக்காளர்களாக பரிணமிப்பார்கள் என்பதில் எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை. இவர்கள் பட்டையை கிளப்புவார்கள். சுய திறமையை உணரும் தேடல் உள்ளவர்கள், அது ஒரு வகை. ஆக சுயத்திறமை உணரும் திறன் உள்ள இவர்கள் உண்மைத்தன்மைகளை உணரும் ஆர்வமும் ஆற்றலும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தங்களின் பலம் பலவீனம் இரண்டையும் தானே அறியும் திறன் பெற்றவர்கள். இவர்களின் உள்ளுணர்வுகள், கனவுகள், மனரீதியான தொடர்புகள் எப்பொழுதும் அவர்களை சிந்தனையாளர்களாக வைத்துக் கொண்டிருக்கும். இவர்கள் எதிர்காலத்தில் தத்துவ ஞானிகளாக, மேதைகளாக, மகான்களாக, ஆய்வாளர்களாக சிறந்து விளங்குவார்கள். ஆக இந்த 7 வகை அதிசய குணங்களும் நம் குழந்தைகளுக்குள்ளே நிறைந்திருக்கிறது. நம் குழந்தை எந்த குணத்தில் அதிகமான வெளிப்பாடு கொண்டுள்ளான் என்பதை புரிந்து அந்த வழியிலே அவனோடு நீங்கள் ஒத்துழைத்தால் உங்கள் குழந்தையும் எதிர்காலத்தில் வாழ்வான், வெற்றியாளனாக பரிணமிப்பான் என்று சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.